மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தானே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயனில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷியம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னத்தையும் நான் சொல்லி வருகிறேன். அதெல்லாம் இறையருள் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதனை பொறுத்த வரைக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவன் வாழ்வில் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை அவன் சந்திக்கின்றான். சில நேரங்களில் அவன் கலங்கி போகின்றான், கண்ணீர் சிந்துகின்றான். எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையை நோக்கி அவர் நகர்கின்றார். உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்கின்றார். தடுக்கி விழுந்தது போல பரமபத பாம்பு மாதிரி அவன் பூமியை நோக்கி அவன் விழுந்து விடுகின்றான். என்ன செய்வது என்று அவன் கலங்கி நிற்கின்ற பொழுது அவருடைய மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவனை சார்ந்து தானே வாழ வேண்டியிருக்கு. என்னுடைய கவலைகளை யாரிடமாவது சொன்னால் அவனவன் 1000 பிரச்சனையோடு அல்லாடுகின்ற பொழுது என் கவலைகளை கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள்? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் என் மனம் நாடியது. என் மனம் நாடியது மட்டுமல்ல, என் உடலும் மனமும் ஒன்றை நெருங்கியது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் 3 பலம் வேணுங்க. ஒன்று தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். இந்த 3இல் ஒன்று குறைந்தாலும் நம் வாழ்வு தள்ளாடி விடுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டம் ஆண்களை விட பெண்களுடைய நிலை மிகவும் கவலைக்குரியது. தன்னுடைய எண்ணங்களை கூட வெளிப்படுத்த முடியாது. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து யாரோ ஒருவனை துணையாக அவனை சார்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையில் இன்றைய காலகட்டத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சக்தி, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி, அந்த சக்தி தான் பயத்திற்கே பயம் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா விஷ்ணுமாயன் தான். மலையத்துவ தேசத்திலே கொலுவிருந்த இந்த மகனை இந்த தமிழ் தேசத்திற்கு அழைத்து வருகின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்த வகையில் விஷ்ணுமாயா நமக்கெல்லாம் பெரும் முருகன் வந்து சிவனுடைய நெற்றிலிருந்து தோன்றினார். அதே மாதிரி என் மகாகணபதி என் அன்னையினுடைய தேஜஸிலிருந்து தோன்றினார்கள் என்றெல்லாம் சொன்னாலும் கூட என் விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் பத்ரகாளிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஒரு அற்புத சக்தி. அதாவது சொல்ல சொல்ல இனிக்குதடா என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது விஷ்ணுமாயா என்ற ஒரு அற்புத சக்தி தான். மேகசியாமம் பிரசன்னியாசம் நானாலங்கார சம்பிதம் ரக்தமாலம் பரதரம் தூம்ராட்சம் ஐஷவாகனம் தண்டம் கட்கம் சமாயுக்தம் கேன சமணிதம் பானபாத்திரம் சமாயுக்த விஷ்ணு ரூபம் சிவாம்சம். அது மட்டும் கிடையாது, வடமொழியில் மட்டுமல்ல, என் விஷ்ணுமாயனுடைய புகழ் செயலரும் ஒன்கிரீடம் மரகத வழி ஒழுகும் நிற்பதக்கம் சாருஸ்ரீ பூநூலும் திருவயிற்றின் மேல் பட்டுடுத்தி ஆலோலம் பொன்முடிக்கோள் வலது கரமது பின்னே வாமகை கபாலம் சேரும் போத்தின் புறமமரும் ஒரு விஷ்ணுமாயினை தொழுதேன். என்னுடைய அனுபவத்தில் கலங்கி நிற்பவருடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு அற்புத சக்தி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் அற்புத வடிவத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஒரு காலத்தில் விஷ்ணுமாயனுடைய வழிபாடு என்பதெல்லாம் பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா அப்படிதான் வச்சிருந்தாங்க. விஷ்ணுமாயனாலே குட்டிச்சாத்தான், ஒரு செய்வனை செய்வது, பிறருடைய ஏவுவது, இப்படிப்பட்ட ஒன்று துர்மந்திரவாத பிரயோகத்தை தான் பயன்படுத்தினேன். அப்படி அல்லங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை, காலம் கடந்தது, தேடினேன். அதாவது ஒரு பள்ளம் தோண்ட இறைக்க தான் நீர் வரும் என்பது போல நினைக்க தான் என் விஷ்ணுமாயன் வந்தான். என்னுடைய அனுபவத்தில் இதுதான் இறுதி, இதற்கு மேல் இல்லை என்ற ஒரு நிலை வரும்பொழுது அந்த நிலையிலிருந்து உயர்த்திய ஒரு உத்தமமான ஒரு தெய்வம் தான் விஷ்ணுமாயா. ஒரு சராசரி மனிதனை ஒரு உயர்ந்த நிலைக்கு உட்கார வைக்கணும்னா என்னுடைய விஷ்ணுமாயா தான் காரணம். விஷ்ணுமாயனுடைய வழிபாடை பொறுத்தவரை பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். அவரை எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்குறீங்களோ அன்பு தானே வேணும். இந்த இறைவனுக்கு நாம் எதை கொடுத்து பெறுவது? அந்த வகையில் பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா என் விஷ்ணுமாயனுடைய வடிவம் அற்புதமான ஒரு வடிவம். அதாவது பார்ப்பதற்கு மட்டுமல்ல, கேட்பதற்கு மட்டுமல்ல, நெருங்குவதற்கும் எளியோன். இவருடைய வழிபாடு நம் வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு உதவியாக இருக்கும். யாரை நம்புறதுங்க, யாரை நம்ப முடியாமல் போவது? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், அறிவு இருக்குது, திறமை இருக்குது, கூட இருப்பதனால் குடிபறித்ததுனால அந்த வேலையை இழக்கின்ற சூழ்நிலை. கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி அன்பாகத்தானே அந்த கணவன் மனைவியுடைய வாழ்வு தொடர்கின்றது. ஏதோ சூழ்நிலையின் காரணமாக பிரிகின்ற ஒரு சூழ்நிலை. எத்தனையோ நிகழ்வுகளை அடுக்கி கொண்டே போகலாம். உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்து வருவதும், தாழ்ந்த நிலையில் இருப்பவன் உயர்ந்து போவதும் கர்மா என்று சொல்லி நாம் விலகிவிட முடியாதல்லவா? கலங்கித்தான் போகினோம். என்றோ 7 தலைமுறையில் செய்த சாப பாவங்களுக்கு இன்று பதில் சொல்கின்ற ஒரு நிலையைத்தானே நாம் சந்திக்கின்றோம். இந்த பாரத தேசம் முழுவதும் நதிகள் மட்டுமல்ல, மலைகள் மட்டுமல்ல, அத்தனையும் தெய்வம் தானே. அதாவது சொல்லுவாங்க, நதி வழி போனால் கரை உண்டு,
விதிவழி போனால் யார் உண்டு என்பார்கள். அந்த வகையில் பாதசனீஸ்வரர் ஆலயத்திற்கின்ற என்னுடைய மகா விஷ்ணுமாயா, இந்த பொன்னுண்ணி விஷ்ணுமாயா இவருடைய வழிபாடு நமக்கு காலம் கடந்தும் நம்மை காக்க. ஒரு முறை வந்து நில்லுங்கள். கொடுப்பதற்கு எதுவும் இல்லையா? கீதையில் கண்ணன் சொல்வார், நான் உனக்கு கீதையை சொன்னேன், எனக்கு என்ன தரப்போகின்றாய்? கிருஷ்ணா, இந்த இடம் போர்க்களம், கொடுப்பதற்கு ஒரு பூவோ ஒரு காயோ ஒரு இலையோ இல்லை. அப்போ என் கண்ணிலிருந்து வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீர், அதைத்தான் விஷ்ணுமாயா கேட்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்பிக்கையோடு நாம் வரணும். இன்னைக்கு ஒரு கடவுள், நாளைக்கு ஒரு கடவுள் என்று மனம் ஒரு குரங்கு மாதிரி இறைவனை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்பிக்கையோடு நகர்ந்து பாருங்கள். அதற்கு உதாரணம் நான் தாங்க. எல்லாம் இழந்த பொழுது, உறவும் உதறிய பொழுது காத்து ரட்சித்த ஒரு அற்புத சக்தி விஷ்ணுமாயா. விஷ்ணுமாயாவை பொறுத்த வரைக்கும் தாயாக, தந்தையாக, உறவாக, நண்பனாக நம்மை நெருங்கி வருவார். நம்பிக்கையோடு நெருங்கி வாருங்கள்.